தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஏன்னா நீ தனுஷும் சிவகார்த்திகேயன் அவங்க எவ்வளோ க்ளோஸ், அவரை மாதிரி தானே இவரும் இருப்பாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள், பலதரப்பட்ட விமர்சனங்கள் இன்னுமே போயிட்டு இருக்கு சார். இல்லை, இது எனக்கு என்ன, முதல்ல நீங்கள் தனுஷோட ஆரம்ப கால படத்தை எடுத்தீங்கன்னாக்கா யாருக்கு போட்டியாக இருந்தாருன்னா சிம்பு தான் போட்டி. தனுஷ் வெர்சஸ் சிம்பு. ஆமா, அப்படிதான் இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு முத்திரை குத்துனானுங்க. என்னன்னு கேட்டால் அவர் உமனேஸ்வரு. சிம்புக்கு எப்பவுமே வழக்கமான ஒரு விஷயம் கேட்டால் காதலில் அவரே தோல்வி அடைஞ்சிடுவார். அவர் தோல்வியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. தோல்வியை கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். யாருக்காவது லைஃப்பில் நல்ல உங்களுக்கு லைஃப் அமையணும்னு சொன்னால் சிம்புக்கு நீங்கள் ஒரு லவ் லெட்டர் கொடுங்க, இல்லை சிம்புவை போய் காதலிங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்கெல்லாம் நீங்கள் சிம்புக்கு ஒரு காதல் கடிதம் கொடுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அவன் இன்னும் கொஞ்சம் தாடியை கொஞ்சம் பெருசாகிப்பான். ஒரு கட்டத்தில் முடங்கியாச்சு. மாநாட்டில் ஒரே ஒரு வசனமா, அந்த வசனத்தை என்னமா தப்பு அது அந்த வசனம் அவன் பேசினா கூட பரவாயில்ல. ரஜினிகாந்த் என்ற ஒரு பின்புலத்தின் மூலமாக தனுஷ் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். என்ன அவார்ட்லாம் தெரியுங்களா? எல்லாம் ரஜினி மூலமா வந்தது தான். அது உண்மையா சார்? உண்மை. நாங்களும் கேள்விப்பட்டோம். உண்மை. அதுதான் இப்போ வெடிக்குது. யாரால இப்போ வருது? யாரால? அதுதான் இப்ப எல்லாமே சொல்றேன். யாரால இப்ப கேட்கறாங்க, அவங்க குடும்பத்துல கேட்கறாங்க. இதெல்லாம் யாரால தெரியுமா? ரஜினியோட மர்மன்ற அந்தஸ்துல வந்தது. யார் சொல்றது? நம்ம சொல்லல, அவங்க ஃபேமிலியே சொல்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெல்ட்டை கட்டி போட்டிருந்தாருன்னா அவர் காணாம போயிருப்பார். அந்த பெல்ட்ல வந்தார். அதை தாண்டி அவர் பார்த்தீங்கன்னா உழைப்புல திறமையில வந்தாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பின்புலம்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கும் உங்களுக்கு தெரியுமாம்மா, உங்களுக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவரை மீறி இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆமா சார், அவங்க அரசியல் கட்சியை தலையிட முடியாது, உள்ள நுழைய முடியாது. அந்த ஃபேமிலி தான் சார். இன்னைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. என்ன படம் சிவராஜ்குமார் மீறி அங்க ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி, யாருமே கிடையாது. அப்போ இங்க எல்லாம் தருதலிங்க ஆயிடுச்சுங்க தமிழ் சினிமாவில். இப்போ எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா விஜய் சொன்னா சிக்கலாகும். விஜய் கிட்ட காசு வாங்கிட்டேன்றாங்க. தமிழ் சினிமா முழுக்க பார்த்தீங்கன்னா சாதியில் சிக்கிட்டு துணை நடிகர்களுக்கு இன்னைக்கு வறுமையில் இருக்கிறாங்க. நடிகர் சங்கம் காப்பாற்றவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அவன் காப்பாற்று அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி படத்தை நீங்கள் மறு வெளியீடு பண்ணால் கூட ஓடாது சார். உண்மைமா? பாபா ஓடிச்சு சார். மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்க. மனிஷா கொய்ராலாக்காக ஓடிச்சு. ஏன்னா மனிஷா கொய்ராலா பார்த்தீங்கன்னா கேன்சர் இப்போ தான் அவங்க மீண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு எப்போ தோல்வி ஆரம்பிச்சுன்னு கேட்டால் அந்த பாபா படத்தை நடிச்சதுக்கு தான் எனக்கு தோல்வியாச்சு. பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது. அப்போ நான் சொன்னால் நீங்கள் ரஜினிக்கு எதிராக பேசுகிறோம்னு இல்லை சார், அளவுக்கு போச்சு. ஆனால் விஜய் படம் அப்படி. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஏன்னா நீ தனுஷும் சிவகார்த்திகேயன் அவங்க எவ்வளோ க்ளோஸ், அவரை மாதிரி தானே இவரும் இருப்பாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள், பலதரப்பட்ட விமர்சனங்கள் இன்னுமே போயிட்டு இருக்கு சார். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்களே, அதை மெயின்டைன் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அதை பத்தி இல்ல, இது எனக்கு என்ன, முதல்ல நீங்க தனுஷோட ஆரம்ப கால படத்தை எடுத்தீங்கன்னாக்கா யாருக்கு போட்டியா இருந்தாருன்னா சிம்பு தான் போட்டி. தனுஷ் வெர்சஸ் சிம்பு. ஆமா, அப்படிதான் இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு முத்திரை குத்துனானுங்க. என்னன்னு கேட்டால் அவர் உமனேஸ்வரு. அவர் பார்த்தீங்கன்னா அப்போ நயன்தாராவும் இணைச்சி பேசினாங்க. இதே ஐஸ்வர்யா தனுஷோட மனைவியும் இணைச்சி பேசினாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனால் இதெல்லாம் ஒரு காதலாக பார்க்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு எப்பவுமே வழக்கமான ஒரு விஷயம் கேட்டால் காதலில் அவரே தோல்வி அடைஞ்சிடுவார். அவர் தோல்வியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. தோல்வியை கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். சிம்புக்கு ஒரு ராசி இருக்குது. யாருக்காவது லைஃப்ல நல்ல உங்களுக்கு லைஃப் அமையணும்னு சொன்னா சிம்புக்கு நீங்க ஒரு லவ் லெட்டர் கொடுங்க, இல்ல சிம்புவை போய் காதலிங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சார், தமிழ் சினிமால சிம்பு டென்ஷன் ஆயிட போறாரு சார். டென்ஷன் ஆக மாட்டாரு. சிம்பு என் தம்பி தான். டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா உண்மை நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்க எல்லாம் நீங்க சிம்புக்கு ஒரு காதல் கடிதம் கொடுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அவன் இன்னும் கொஞ்சம் தாடியை கொஞ்சம் பெருசாகிப்பான். இதான் உண்மை. அப்படி ஏமாற்றி முதுகுலையும் நெஞ்சிலையும் மாறி குத்தி அவனை பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பிட்டாங்க. இதான் உண்மை. இல்லைன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 2 வரைக்கும் இன்னைக்கு இந்த விஜய்க்கு ஈக்குவலாக வந்துட்டு இருப்பார்.
அஜித்தை தள்ளிட்டு வந்திருப்பாரு. உண்மை சார், இது சத்தியமான உண்மை, நம்புறேன் சார். உண்மை இது. சிம்புவோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. உமனேஸ்வர் சொல்லிட்டு முத்திரை குத்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய மனசு எரிமலை மாதிரி அவன் சிம்பு எரிமலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை கொடுத்து உருகிற பனிமலை மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் முடங்கியாச்சு. மாநாட்டில் ஒரே ஒரு வசனமா, அந்த வசனத்தை என்னமா தப்பு அது அந்த வசனம் அவன் பேசினா கூட பரவாயில்ல, சிம்பு பேசினா கூட பரவாயில்ல. அந்த வசனம் என்ன தெரியுங்களா? ஒய்ஜி மகேந்திரன் பேசுவார் ஒரு வசனம். காலங்காலமாக நீ வருவ, உன் புள்ள வருவான், அப்புறம் அவன் புள்ள வருவான். அரசியல் வசனம் சார் அது அரசியல். அந்த வசனத்துக்காக அந்த படத்தை முடக்கி போட்டாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த படம் வருது. அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துனாங்க தெரியுங்களா? எவ்வளவு பெரிய போராட்டம். அது வந்து ஒரு இத கட்சியை தாக்குற மாதிரி இருக்கட்டுமா. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்புவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு. அந்த படத்துல ஒரு வசனம் வருது, பேசுறது ஒய்ஜி மகேந்திரன். அந்த ஒரு காட்சி யதார்த்த நிலை தானே. படமா பார்த்துட்டு போக வேண்டி தானே நான் கேட்கிறேன். ஆனால் வந்து அந்த படத்தை கிட்டத்தட்ட நீண்ட வருடத்துக்கு பிறகு ஒரு எதிர்பார்ப்போட படம் கதற வச்சாங்க. அவங்க அம்மா வந்து உஷாராஜித் வந்து கதறினாங்க மீடியா முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆமா சார். தனுஷ் அவர்கள் சிவகார்த்திகேயன் எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு பீரியட்ல இப்படியான ஒரு அதாவது தனுஷ் வெர்சஸ் சிம்பு அவர்கள், அப்ப இவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வருது தனுஷ்க்கு. அதன் மூலமா அவர் வந்து ரஜினிகாந்த் என்ற ஒரு பின்புலத்தின் மூலமா வந்து தனுஷ் வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். அவார்ட்லாம் கூட வாங்கினாரே சார். உண்மை. என்ன அவார்ட்லாம் வந்து தெரியுங்களா? எல்லாம் ரஜினி மூலமா வந்ததுதான். அது உண்மையா சார்? உண்மை. நாங்களும் கேள்விப்பட்டோம். உண்மை. அதுதான் இப்ப வெடிக்குது. யாரால வந்த இப்ப வருது. ஏன்னா ஆடுகளை யாரால, அதுதான் இப்ப அதுக்காக எல்லாமே சொல்றேன். யாரால இப்ப கேக்குறாங்க, அவங்க குடும்பத்துல கேக்குறாங்க. இதெல்லாம் யாரால தெரியுமா? ரஜினியோட மர்மம்ன்ற அந்தஸ்துல வந்தது. யார் சொல்றது? நம்ம சொல்லல, அவங்க ஃபேமிலில இருக்கு, அவங்க ஃபேமிலியே சொல்றாங்க. ஆமா சார் தெரியும் அது. ஆனா உண்மையா இப்ப நீங்க எடுத்துங்க, டி ராஜேந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அரசியல் ஒரு பின்புலத்தோட இல்ல வந்து எங்கேயாவது வந்து வளைஞ்சி குனிஞ்சி இருந்தாக்கா இந்நேரம் கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துடலாம் சிம்பு வந்து சுயம்புவா தான், அவரே தான் வந்து வராரு, கீழே விழுறாரு. ஒரு 4 வருஷம் படம் இல்லை, அடுத்து ஒரு படம் இப்படி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணணுன்ற போய் வாழ்க்கையே போச்சு. 42 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கும் 42 சொல்றாங்க, அது 40ன்னு சொல்றாங்க. அது உண்மையான வயசு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் தான். சரிங்களா? நான் 42 எனக்கு வந்து நான் அறியப்பட்ட வரைக்கும் 42. சில பேர் 40ன்னு சொல்றாங்க. இருக்கட்டும், குறைஞ்சா தான் இருக்கட்டும், 40 இருக்கட்டும், இல்லை 38 கூட இருக்கட்டும். ஆனால் வந்து என்னன்னா, எத்தனை வருஷம் அனுபவம்? 35 வருஷம் அனுபவம். ட்ரூ சார். சினிமாவில் அந்த அனுபவம் வேற யாருக்கும், தமிழ் சினிமாவில் வேற யாருக்குன்னா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தை நட்சத்திரம் வரவங்கன்னா வந்து பெரிய ஸ்டார் ஆக முடியாது, அந்த ஒரு இதுவும் இல்லை. அதையும் உடைச்சாரு. கமல் அவர்கள் இருக்காரே சார். கமல் இருக்கிறாருமா. கமல் நீங்க எங்கேயோ ஒருத்தரை மட்டும் நீங்க இன்னும் பல நடிகர், நீங்க பல நடிகர்கள் நான் சொல்லுவேன். சின்ன வயசுல நடிச்ச அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் நடிச்ச படங்கள் அதெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. நீங்க கமல் எடுத்தோன்னா அவர் கமலுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அப்புறம் நான் அதை சொல்லுவேன். நான் பின்புலத்தோட நான் சொன்னேன் எல்லாருக்கும் இங்கே ஒரு பின்புலம் இருக்கு. அந்த பின்புலத்தை தான் வர முடியும். கமல் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டை கழட்டி போட்டிருந்தாருன்னா அவர் காணாமல் போயிருப்பார். அந்த பெல்ட்ல வந்தார். பாலச்சந்தர் யாரு சொல்லுங்க சார்? இந்த நிறைய கிளாஸ் இருந்தா இல்ல பாலச்சந்தர் யாரு நீங்க சொல்லுங்க. சரி சார், அது எதுக்கு இப்ப அதுதான் நான் இல்ல இதெல்லாம் வந்து நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். இவங்க எல்லாம் ஒரு பின்புலம், தனுஷ்க்கு ஒரு பின்புலம் இருக்குன்னா கமலஹாசனுக்கு ஒரு பின்புலம் இருந்ததுன்னு சொல்றேன் நான். சரி, கமலஹாசன் சொல்லியிருக்காரு, என் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கே வந்து பிடிக்கல, ஏன்னா அவர் உருவ அமைப்புலாம் சொல்லி அவரே சொல்றாரு. அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புல திறமையில வந்தாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பின்புலம்னு ஒன்று இருக்கு, அவங்கள ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சொல்றேன். அந்த மாதிரி வந்து கேட்டினா வந்து தந்தையோட அந்த இதை கூட அவர் வந்து பயன்படுத்திக்கலன்றேன். ட்ரூ. சிம்பு இன்னைக்கு வந்து மாநாடு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்னா தக் லைஃப் தான் அவர் எதிர்பார்க்கறது. இது எதுக்காக சொன்னா, நீங்க சிவகார்த்திகேயன் ஒப்பிடுங்க, சிவகார்த்திகேயனை கொண்டு வந்தது யார் நீங்க சொல்லுங்க? இவர் தனுஷ் தான். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருதுன்னு சொன்னா அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க தக்க வச்சுக்க போராடுறாங்க. ஏன்னா அயலானுக்கு போட்டியா தானே சார் அவர் வந்து அந்த படத்தை ஜனவரியில ரிலீஸ் பண்ண வேண்டியதா. எதுக்காக இதை கொண்டு வராங்கன்னா, சினிமாவிலேயே ஒரு இது இருக்கு. என்ன கேட்டா, ஒரு காலத்துல இருந்து ரஜினியோட படமும் வந்து கமல் படமும் ஒரே ஒரு காலகட்டத்தில் வந்துச்சுன்னா அப்போ முட்டல் மோதல் இருக்கும், ரஜினி ரசிகர்களை சூடேற்றுறதுக்காக வச்சிருக்கிறது. இப்போ அந்த ட்ரெண்ட்லாம் போயிடுச்சு. இப்போ உள்கூத்து தான் நடக்குது. அந்த கதாநாயகி இப்போ உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு இப்போ சினிமா லேட்டஸ்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஒரு ஹிட் படம் கொடுத்த ஒரு நடிகை இருக்கிறாங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற எந்த ஹீரோ கூட நடிக்க, வேற எந்த ஹீரோ, குறிப்பாக இவங்க சொல்கிற ஹீரோவோட நடிக்கக்கூடாது அப்படின்ற ஏதாவது ஒப்பந்தம் இருக்கு 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 இருக்கு
ஒரு நடிகை இப்போ நடிக்கிறாங்க, அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இவர் யாரை வந்து சொல்கிறாரோ அந்த நடிகரோட நீங்கள் நடிக்கக்கூடாது. அப்போனா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த படத்தில் நான் வாய்ப்பு தரேன். என்ன சொல்கிறேன்? அப்போ என்ன சொல்லுவாங்க? ஒரு வளர்ந்து வர நடிகை, அறிமுக நடிகை என்ன சொல்லுவாங்க? ஓகே, ஒரு பாண்டிங். அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அப்படி தான் ஓடிட்டுருக்கு. சினிமாவில் இன்னும் உங்களுக்கு பாண்டிங் நிறைய இருக்குது. இப்போ ஏன் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஆரம்ப ஒரு கேள்விக்கு இப்போ நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா? ஏன் தமிழ் சினிமா வந்து ட்ரையாக இருக்குன்னா இதுதான் காரணம். இவ்வளோ விஷயங்கள். ஆமாம், இதுதான் காரணம். அந்த ட்ரையெல்லாம் உடைச்சிட்டு நிற்கிறாங்க. சினிமாவில் நிற்கிறாங்கன்னா இன்றைக்கி யார் நிற்கிறாங்க? விரல் விட்டு எண்ணுங்க. ரஜினி நிற்கிறாரு, விஜய் நிற்கிறாரு, அஜித், விஜய்க்கு இன்னும் இருக்குது, அஜித் நிற்கிறாரு, கமல் நிற்கிறாரு. ஆமாம் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு நிற்கிறாரு. இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இவ்வளோ பாண்டிங்லேயும் நிற்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஜாதி பிரச்சனை மட்டுமே கிடையாது, பல பிரச்சனைகள் இருக்குது. உண்மை சார். இன்னைக்கு ஏன் வந்து விஷாலால் நிற்க முடியாமல் போகுது சொல்லுங்க? லூஸ் ஸ்டாக்ஸ் ஏதாவது? லூஸ் ஸ்டாக் தான். இதை தாண்டி வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கொடுக்குற அந்த நெருக்கடிகள் இருக்குது, ஃபினான்ஷியல் கொடுக்குற அந்த நெருக்கடிகள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை தான். முன்னாடிலாம் இதெல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு மேய்க்கிற இடத்துல இருந்தார். ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிற இடத்துல வந்து தலைகள் இருந்தாங்க. பல பஞ்சாயத்து விஜயகாந்த்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல் கட்சியில் நுழைஞ்ச பிறகு அவங்க கைவிட்டும் போயிடுச்சு. எல்லா பஞ்சாயத்தும் நடந்துச்சு விஜயகாந்த் கிட்ட, நடிகர் சங்க தலைவராக இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அரசியல் கட்சி தலைவர் பண்ணால் அதுவும் அவர் கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து இவர் தான் வந்து மூத்தவர், இவர் தான் பெரியவர், இவர்கிட்ட போனோம்னா இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், ஒரு ஆள் கிடையாது. அப்புறம் தமிழ் சினிமா என்ன ஆகும்? இன்றைக்கும் உங்களுக்கு தெரியுமாம்மா, உங்களுக்கு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் வந்து அவரை மீறி இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆமா சார். அவங்க அரசியல் கட்சியை தலையிட முடியாது, உள்ள நுழைய முடியாது. அந்த ஃபேமிலி தான் சார். இன்னைக்கும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. என்ன படம்? சிவராஜ்குமார் மீறி அங்கே ஒன்றுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி சார். அது மாதிரி இங்கே ஒன்றும் இல்லையே. ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க, யாருமே கிடையாது. அப்போ இங்கே எல்லாம் தருதலைகள் ஆயிடுச்சுங்க தமிழ் சினிமாவில். இதான் உண்மை. நான் சொல்லுவேன், உண்மைமா. இங்கே எல்லாமே ஒழுக்கமும் சீர்கெட்டு போச்சு. எல்லாம் சாதிய பார்வை பார்க்குறான். ஒரு இயக்குனர் வந்தான்னா அவன் என்ன படம் எடுத்திருக்கிறான், அந்த சொல்லப்பட்ட கருத்து என்ன, அதை பார்க்கல. உடனே வந்து கேட்டால் ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு காட்சி வைக்கிறான், திட்டமிட்டே வைக்கிறான். இன்னும் சொன்னால் அதே மாதிரியான உருவ அமைப்பெல்லாம். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் இங்கே ரசிகர்கள் மாறுறாங்களா இல்லையா? நீங்கள் உங்களோட மட்டும் நீங்கள் மாறலடா, நீங்கள் ரசிகர்களே மாற்றுறீங்க. இப்போ என் தலைவர், நான் நேசிக்கக்கூடிய தலைவர், அரசியல் கட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் வந்து இல்லை அப்படி இல்லை இந்த சொல்கிறேன், இதுக்காக பேச்சுக்காக சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா விஜய் சொன்னால் சிக்கலாகுது. விஜய் கிட்ட காசு வாங்கிட்டேன்றாங்க. அது நான் இப்போ எம்ஜிஆர் இருக்காருச்சுங்க. எம்ஜிஆரை வந்து நீங்கள் அதே மாதிரி தொப்பி போட்டு அவரை வந்து நீங்கள் வந்து கருப்பு கண்ணாடி போட்டு நீங்கள் வந்து டிஃபேம் பண்ணுறீங்கன்னு, அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த படத்தை நான் எப்படி போய் பார்ப்பேன்? ஒருத்தர் சொல்கிறாங்க வந்து கேட்டால், அதப்பா எம்ஜிஆரை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்கப்பா, ரொம்ப மோசமாக, நான் போவே மாட்டேன் சார். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு கூட நான் ஆணையிட்டால் பாட்டு தெரியும்னா, அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு வந்து இப்போ எம்ஜிஆர் எடுத்துங்க, அன்னைக்கு இருந்த எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கிறதுக்கு ஒரு என்ன சொன்னா ஒரு தலைமை இருந்துச்சு. இன்னைக்கு யார் தலைமை சொல்லுங்க? விஜயகாந்தோட போயிடுச்சு. விஜயகாந்தோட முடிஞ்சிருச்சு. அங்கே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பஞ்சாயத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நடக்கும். இன்னைக்கு எதுவுமே கிடையாது. விஷால்லாம் ஒரு நடிகர் சங்க தலைவர்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுதா? இல்லை சார், இல்லை. ஒரு நடிகர் சங்க தலைவர்ன்றது எவ்வளோ பெரிய, யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அதில். இன்னைக்கு அவன் தான் நடிகர் சங்க தலைவர். எப்படி இருக்கும்? இல்லை சார், நம்ம ஏத்துக்கிறத விட்டுருங்க, மக்களே ஏத்துக்கல, நடிகர்களே ஏத்துக்கலையே. அதுதான் நான் சொல்றேன். அதனால தான் இங்கே நடிகர் சங்க பாருங்க, நடிகர் சங்க தலைவர், இயக்குநர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்கம், இவங்க எல்லாமே ஒன்னொன்று ஆன்டியாக ஒரு குரூப் இருக்குது. ஒரு குரூப்புக்கு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டா ஒரு குரூப் இருக்கு, இன்னொரு ஆப்போசிட் குரூப் இருக்குது. அதில் வந்து ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், அதுலேயும் சாதி இருக்குது. எல்லா தமிழ் சினிமா இன்னைக்கு சிக்கிட்டு இருக்கிறதேன்னு கேட்டால் சாதியில் தான் சிக்கிட்டு முடியல சார். உண்மை இது. நீங்கள் யார் வேணாலும் கேளுங்க, தமிழ் சினிமா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதியில் சிக்கிட்டு இருக்கு. ரசிகர்லாம் அந்த மனோபாவத்தை கொண்டு வந்தது தான் இந்த ட்ரை. இன்னைக்கு ஏன் வந்து இப்போ எல்லாரும் சொல்றாங்களே சினிமாவில் ட்ரை இருக்கு, செய்தியே இல்லை, தகவலே இல்லை சார். இப்போ உண்மையாவே இல்லை. சினிமா பற்றி இதில் கேள்வி கேட்கணும்னா அவ்வளோ முன்னாடிலாம் வந்து இல்லை சார், நமக்கு விஷயங்கள் நிறைய தெரிய வரும். இப்போலாம் பேப்பர் பார்க்க வேண்டியதாக இருக்கு சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் பேப்பர் இல்லை. இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பேசணும். சினிமாவில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நீங்கள் எதாவது எடுங்க. சினிமாவை சுற்றி இன்டைரக்டா எவ்வளவு பிசினஸ் இருக்கு தெரியும்ல உங்களுக்கு? அது ஓகே சார். சினிமா பத்திரிகைகள், சினிமா ஊடகங்கள், அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இல்லாம போயிட்டாங்க.
துணை நடிகர்கள் வந்து இன்றைக்கி வறுமையில் இருக்கிறாங்க. நடிகர் சங்கம் காப்பாற்றவே இல்லை. இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அவன் காப்பாற்றிக்கணும். அப்படி ஆயிடுச்சு. இதே ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு. டோட்டலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லைனா ஒரு நடிகர் சங்க தலைவர் ஒரு மீட்டிங்கில் ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் படமே எடுக்காதீங்கன்னு சொல்கிறான்னா அப்போ என்ன அர்த்தம்? அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா விசேகர் மூவிஸ்லாம் பார்த்துட்டு அங்கே கேட்குறாரு, அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அது யாரோ ஒருத்தர் கேட்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இது எப்படி சொல்லலாம், நீங்கள் ஒரு நடிகர் சங்க தலைவர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். சொல்கிறது யார்? விஷால். ஆனா கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. நீங்க லோ பட்ஜெட்ல நீங்க வந்து சார் விசேகர் அவர்கள் மூவிலாம் ஒரு வீடு செட்டு அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுமே சார். விசு தானங்க அதை கொண்டு வந்து அதான் சொன்னேன். இன்னும் ஆனால் நான் முடிஞ்சிடுச்சு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன முதல் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன் கேட்டேன், ஏன் இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து ரீரிலீஸ் எதுக்காக பண்ணுறாங்க, மறு வெளியீடு எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த படங்கள் இன்றைக்கும் வெளியிட்டால் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. இன்றைக்கி விஜய் படங்கள் எல்லாம் எந்த படத்தை நீங்கள் மறு வெளியிட்டனாலும் வந்து பார்த்தா பிச்சுக்கிட்டு ஓடுது. ஏதோ அவர் அரசியல் வருகைக்கான்னு கேட்டேன். ஆனால் ஃபுல் டிமாண்ட் இருக்குது சார். அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணலாம் வந்து இந்த அளவுக்கு ஓடும். அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ரஜினி படத்தை நீங்கள் இதை சொன்னான்னு கேட்டால் விஜய்க்கு சொம்படிக்கிறானுங்க. இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி படத்தை நீங்கள் மறு வெளியீட்டு பண்ணால் கூட ஓடாது சார். உண்மைமா பாபா ஓடிச்சு சார். நீங்கள் மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பாபா படம் முதலே அது அவுட்டு சார். முதல்ல ஓடல சார். அப்ப ரிலீஸ் ஆகும்போது அது ஓடல. ஆனா இப்போ ஓடிச்சுன்னு சொல்றாங்களே சார். மனிஷா கொய்ராலா நான் சொல்லுவேன். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. மனிஷா கொய்ராலாக்கா ஓடிச்சு. ஏன்னா மனிஷா கொய்ராலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்சர்ல இருந்து இப்போதான் அவங்க மீண்டு வந்திருக்காங்க சார். அவங்க மீண்டு வந்தே 10 வருஷம் ஆகுது சார். இப்போதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காங்க. மீண்டு வந்திருக்கலாம். படத்தில் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெப் சீரியலில் நடிச்சு அது பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆகி இப்போ வந்து ஃபுல் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவைப்படுறாங்க. என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். அவங்க மீண்டது உண்மைதான். கேன்சரில் முடியெல்லாம் போச்சு. அவங்க மறுபடியும் வந்து அவங்க சினிமாவில் நிற்கணுன்றதுக்காக ஒரு நோய், கேன்சர், காதல் தோல்வி ரெண்டுத்துலேருந்து மீண்டு வந்து அவங்க ரெஸ்ட்டில் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு வெப்சீரியல் நடிச்சு நீங்கள் அது படம் இப்போ அதனால பாபா ஓடுது. ஆனால் அவங்க எதுக்காக அந்த இன்னும் சொல்லிட்டுங்களா அவங்க சொன்னாங்கன்னு கேட்டால், எனக்கு எப்போ தோல்வி ஆரம்பிச்சுன்னு கேட்டால் அந்த பாபா படத்தில் நடித்த பிறகு தான் எனக்கு தோல்வியாச்சு. ஜென்டில்மேன் நல்லா போச்சு, இந்தியன் நல்லா போச்சு, இந்தியனும் போச்சு, இந்தியன். அதுக்கப்புறம் சாரி முதல்வன் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பாபாவில் நடிச்சாங்க, படம் அவுட்டு. இவங்களும் அவுட்டு. அவங்களே சொல்கிறாங்க. அதை அவங்க பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்கம்மா. நான் சொல்லலை, அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லாகவே என் கெரியர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு காதல் தோல்வி, கேன்சரில் போயிட்டு இப்போ 10 வருஷம் கழிச்சு நேபாள பரம்பரை. ஆமாம், இன்னைக்கு வந்து அந்த பேட்டிக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து ரிலீஸ் ஆகுது. பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது. அப்போ நான் சொன்னால் நீங்கள் வந்து ரஜினிக்கு எதிராக பேசுகிறேன்னு நீங்கள் இல்லை சார், ஓரளவுக்கு போச்சு. ஆனால் விஜய் படம் அப்படி இல்லை. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படம் வெளியிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஹிட். இவருடைய கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே கர்நாடகாலையும் சரி, வேறு எங்கே கன்னடத்துலையும் சரி, வேறு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொழியாக்கம் பண்ணாலும் இன்றைக்கும் கேட்குறேன். அந்த கதையை வச்சு நான் வந்து படம் எடுக்கிறதுக்காக கேட்குறாங்க. அதனால் விஜய் இது வந்து வேறு லெவல். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உண்மையாகவே நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் அடுத்த ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி.